பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று முதல் உயர்கிறது ரயில் கட்டணம். சாதாரண வகுப்பில் பயணித்தால் 215 கிலோமீட்டருக்கு மேல் 1 பைசா உயர்கிறது. மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் பயணிப்போருக்கு 2 பைசா அதிகரிப்பு. தேர்தல் நெருங்கும் போது ஐடி, சிபிஐ, இடி அமைப்புகளை பாஜக களம் இறக்குவது வழக்கமான தேர்தல் வியூகம். கனிமொழி கடும் விமர்சனம். மாவட்ட நிர்வாகிகளின் பிரச்சனையால் நடிகர் விஜய்க்கு ஏற்பட்ட தலைவலி. மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க பொறுப்பாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். 8000 உயிர்களை பலி கொண்ட சுனாமி பேரலை நிகழ்த்திய கோர சோக சம்பவம். இன்று நினைவு நாளையொட்டி கடலில் பால் கொட்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்திய கிராம மக்கள். ஒவ்வொரு நாளும் உயரும் தங்கத்தின் விலை. ஆபரண தங்கம் 1 சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் கட்டணம் உயர்கிறது. சாதாரண கட்டண வகுப்பில் பயணிப்போருக்கு 215 கிலோமீட்டர் வரை கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதற்கு மேல் பயணிப்போருக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்த்தப்படுகிறது. அதே விகிதத்தின் அடிப்படையில் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 2 பைசா உயர்கிறது. நான் ஏசியில் 500 கிலோமீட்டர் பயணிக்க 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. தேர்தல் என்றாலே ஐசியு வியூகத்தை பாஜக கையில் எடுப்பது வழக்கமானதுதான் என திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார். அதாவது ஐடி, சிபிஐ, இடி போன்ற அமைப்புகளை பாஜக பயன்படுத்தும் என்றும் அவர் விளக்கமாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாகவும் திமுகவிற்கு எதிரான விஜயின் பேச்சுக்கள் பாஜகவின் தூண்டுதலாக இருக்கலாம் என்றும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சுனாமி எனப்படும் ஆழி பேரலை 8000 பேரை பலி கொண்ட சோக நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட சுனாமி அலை 8000 உயிர்களை பலி கொண்டது. இந்த சோக தழும்பு இன்னும் மறையாத நிலையில் தங்கள் உறவுகளை பலி கொடுத்த மக்கள் கடலில் பால் கொட்டியும் மலர் தூவியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வரை ரொக்கம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக தகவல் வெளியாகும் சூழலில் சீமான் ரகசியத்தை போட்டு உடைத்துள்ளார். பொங்கல் பரிசு தொகையால் ஓட்டு மதிப்பு கூடுவதாக சீமான் கூறியுள்ளார். இபிஎஸ் 2500 ரூபாய் வழங்கியதாகவும் தற்போது திமுக அரசு 3000 ரூபாய் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசு பொங்கலுக்கு 3000 ரூபாய் வழங்க உள்ளதாக அந்த ரகசியத்தை சீமான் போட்டு உடைத்துள்ளார். ஜாதி மத அரசியலை செய்யும் பாஜக தான் தீய சக்தி என கூறு நடிகர் விஜய்க்கு துணிச்சல் இருக்கிறதா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை சீரழிக்கும் பாஜக தீய சக்தி என விஜய் சொல்வாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி அவர் பேசாமல் இருப்பது மத அரசியலுக்கு ஆதரவளிப்பதாகவே பொருள் என்றும் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். கொள்கையின்றி வெறுமனே வெறுப்பு அரசியலை பேசுவதால் எந்த ஒரு நன்மையும் விஜய்க்கு கிடைக்காது என்றும் முத்தரசன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள நிர்வாகிகளின் பிரச்சினை நடிகர் விஜய்க்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. விஜய்க்கு எதிராக பெண் நிர்வாகி அஜிதா போர்க்கொடி தூக்கிய நிலையில் அவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உட்கட்சி பூசல் வெடித்து ஒரு நிர்வாகி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதனால் அப்செட் ஆகியுள்ள நடிகர் விஜய் மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க பொறுப்பாளர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளாராம். தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. ஆபரண தங்கம் 1 சவரனுக்கு இன்று 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 70 ரூபாய் உயர்ந்து 12,890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 5 நாட்களில் மட்டும் 3,920 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.